வணக்கம். இது சிவகாசியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரில் சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இப்படி நம்ம செக் பண்ணும்போது சேங்ஷன்டு லோடு வெறும் 2 கிலோவாட் தான் இருக்குது. இந்த 2 கிலோவாட்டை நீங்கள் 5 கிலோவாட்டாக மாற்றணும். ஏன்னா 5 கிலோவாட் போட போகிறீங்கன்னா சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்வெர்ட்ரு போட்டாகணும். அதேமாதிரி இன்வெர்ட்ரு போட்ட பிறகு ஒரு 10% 20% பேனல் கூடவும் போடலாம். அதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் இன்வெர்ட்ரு கெப்பாசிட்டி என்ன போடுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சேங்ஷன்டு லோடை டைனமிக் அடிஷ்னல் லோடுன்னு இருக்குது, அது மூலிமா மாற்றிக்கலாம். சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது 4 கிலோவாட் வரைக்கும் வரும். 1 கிலோவாட் சேங்ஷன் லோட்லேருந்து 4 கிலோவாட்டு, அதாவது 4000 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்குரிய அரசாங்க உத்தரவு இருக்குது. 4.100 ஒன்று வந்துருச்சுன்னா கூட அதிலிருந்து நீங்கள் கட்டாயம் 3 கிலோவாட்டு 5 கிலோவாட்டு தான் போடணும். அது 3 ஃபேஸில் தான் போடணும். இப்போ 5 கிலோவாட்டு 4க்கு மேலே எத்தனை கிலோவாட்டாக இருந்தாலும் சரி 5 கிலோவாட்டு இன்வெர்ட்ரு அதுதான் நம்ம பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வீட்டோட கனெக்ஷனை சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன்னா 2 வயர் தான் போகும், ஒரு ஸ்டே கம்பி போகும். இதுவே 3 ஃபேஸ் கனெக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 3 ஃபேஸுக்கும் ஒரு வயர் போகணும். அதோட நியூட்ரல் ஒரு வயர் சேர்ந்து 4 வயர் இங்கேருந்து போய் போஸ்ட்டில் போய் கட்டுவாங்க. மேலே ஸ்டே கம்பி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 5 வயர் போயிடுச்சு அப்படின்னா அது 3 ஃபேஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 5 கிலோவாட் லோடுக்கு மாற்றி அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க வயரிங்கை 3 ஃபேஸ் வயரிங்காக மாற்றி இபி போஸ்ட்டில் இழுத்து கட்டிடணும். அப்போ தான் ஏஇ சார் நம்ம வீட்டில் பார்த்துட்டு 3 ஃபேஸ்க்குரிய வயரிங் பண்ணியிருக்காங்களா, 3 ஃபேஸ் மீட்டரை வைக்க முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட்டு 3 ஃபேஸ் வயரிங் பண்ணியிருக்காங்க, இப்போ 3 ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு 3 ஃபேஸ் இபி மீட்ரு மாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்படி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகு சில நேரங்களில் அவங்க ஏற்கனவே வச்சுட்டு போன அந்த 3 ஃபேஸ் மீட்டரில் டிஜிட்டல் மீட்டராக இருக்குது, சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி சோலார் மீட்டராக வச்சுருவாங்க. இல்லை அந்த மீட்டரில் நம்ம சோலார் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறமா வேறு ஒரு சோலார் மீட்டர், அதாவது சோலார் மீட்டர்னால் ஒன்றும் இல்லை, இம்போர்ட்டு, அதாவது இபிலேருந்து நம்ம எவ்வளோ வாங்குறதையும் ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு, நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான் இந்த சோலார் நெட் மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டரை கொண்டு மாட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம வீட்டில் சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்வெர்ட்டர் பேனல் இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டரை செலக்ட் பண்ணுறது? இப்போ கிராமப்புறங்கள்லேயும் செமி அர்பன்னு சொல்லுவாங்க, ஓரளவு ஊரக பகுதிகள்லேயும் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு மின்சார தடை ஏற்படலாம், அல்லது வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வரலாம். மின்சார தடை ஏற்படும் போது ரொம்ப அதிகமாக மின்சார தடை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போட முடியாது. பகல் நேரங்களில் குறிப்பாக போட முடியாது, உங்களுக்கு வேஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் சோலார் போட்டுட்டாங்க, அதனால் பகல் உற்பத்தியில் எந்த டிமாண்டும் இல்லை. அப்படிங்கும்போது பகல் நேரங்களில் மின் தடை ஏற்படுவது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் பகல் நேரங்களில் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுல பிரச்சனை இல்லை. லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா 170 வோல்ட்டு வந்துருச்சுன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 120 வோல்ட் வந்தாலும் வேலை செய்யக்கூடிய மாதிரி வைடு வோல்டேஜ் ரேஞ்ச் இன்வெர்ட்டர்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் தான் நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாருமே 10 வருஷம் ஆன்சைட் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பியாண்டு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே உங்கள் சைட்டில் அங்கேயே செக் பண்ணி அங்கேயே மாற்றி கொடுக்குற மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டரை கழட்டி எங்களுக்கு அனுப்புங்க, அப்புறமா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆன்சைட் வாரண்ட்டி 10 வருஷம். அது மாதிரி இருக்கும்போது நம்முடைய சோலார் பேனல் குறைஞ்சது 10 வருஷம் கண்டிப்பாக நல்லபடியாக உழைக்கும். இப்போ 5 கிலோவாட் போட்டுட்டோம் அப்படின்னா 10,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டு பில் வரக்கூடிய மாதிரி இருந்தால் கூட நம்ம கரண்ட்டு பில் வராது. ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 500 ரூபா மட்டும்தான் வரும்.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் 5 வருஷத்துலேயே உங்கள் முதலீட்டை நீங்கள் திரும்ப எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அடுத்த 5 வருஷம் நமக்கு 100% ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சிஸ்டத்தோட லைஃப் வந்து 20 வருஷமாக இருக்கும். மாதம் ஒரு முறை மட்டும் சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வைங்க, நல்லா வேலை செய்யும்.